பெரம்பலூரில் தாவேக்காக்கும் இந்திய பாதுகாப்புத் துறையின் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் என்கிற முறையில் பெங்களூரில் நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் நான் பங்கேற்று இன்றைக்கு கோவையில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலிலும் பங்கேற்க உள்ளேன். நாளை உதகமண்டலத்தில், அதன் பின்னர் சென்னையில் என இந்த நிலைக்குழுவின் பயணம் உள்ளது. 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிலைக்குழுவில் உள்ளனர். அந்த பயணத்தில் பாதுகாப்புத்துறை எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் என்பது குறித்து அதிகாரிகளோடு கலந்துரையாடலில் பங்கேற்கிற அனுபவம் கிடைத்துள்ளது. இன்றைக்கு கோவைக்கு வந்திருக்கிறேன். திமுக விசிக இடையிலான அந்த மோதல் நிலை மிகப்பெரிய ஒரு அரசியல் அற்புணை ஏற்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கிறது. விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருப்பது வேதனை அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய அவதூறுகளுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது என்பதை கேள்விப்பட்டு அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த தகவலை அறிந்து, ஆர்ப்பாட்டம் இல்லை என்பதை அறிந்து தவிர்த்து விட்டார்கள். ஆனால் தகவல் அறியாத சில தோழர்கள் அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். இதனால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துள்ளன. இனி அவ்வாறு நடப்பதற்கு இயக்கத் தோழர்கள் யாரும் இடம் கொடுத்துவிடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகிறதோ ராஜினாமா செஞ்சு தாவேக்கால இணையறத பல்வேறு தரப்பினர் குதிரை பேரங்கிறாங்க. தூய ஆட்சி தருவன்னு சொல்லிட்டு முதல்வர் பதவிக்கு வந்திருக்காரு. அதே சமயம் அதிமுக விலகின உடனே தாவேக்கால இணையறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணரவில்லை, கருதவில்லை. இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும், குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவை மேற்கொண்டது. எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்கிற அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்று தாவேகா தரப்பில் விடுத்த அழைப்பை ஏற்று இயக்கத் தோழர்கள் மீண்டும் கலந்தாய்வு செய்து ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று என்னை வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் தாவேகா தலைவருக்கு, முன்னணி பொறுப்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். இந்த
விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா தலைமை செயல்படக்கூடாது என்பது எங்கள் விருப்பம். அதிமுக இது போன்ற நெருக்கடிகளை சந்திக்கும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் விளைவாகத்தான் அதிமுகவின் ஆதரவை பெறுவதில் தாவேகாவுக்கு நெருடல் இருந்ததாக தாவேகா தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள்.